Praise the Lord. How are you? Psalm 119, 56th verse. This is the last verse in that alphabet Zayin. The alphabet என்னெல்லாம் வல்லமை அப்படின்னு சொல்லியிருந்தோம். The word of the Lord is powerful, living, sharper than a two-edged sword. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்று நம்ம தியானித்துட்டு வந்தோம். Today, the last verse 56 in one translation என்ன சொல்லுதுனால், அவருடைய வார்த்தை நிமித்தம் தான் I live my life. என்னுடைய வாழ்க்கையே அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் I live அப்படின்னு சொல்கிறதுனால அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பலன். ஹalleluya, his word will be a strength to us அப்படின்ற இன்னைக்கு தியானிக்கலாம். ஆனால் at the same time God's word நம்ம தியானித்துட்டு நம்ம பலனாய் வைத்து கொண்டு இருக்கும்போது wherever we go, நம்ம பலத்தினல்ல கர்த்தருடைய பலத்தை கொண்டு நம்ம நிறைய காரியத்தை செய்ய முடியும். நம்ம பலத்தினால இவ்வளோதான் செய்ய முடியும், கர்த்தருடைய பலத்தை கொண்டு அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்தால் அந்த பலத்தை நம்ம இழந்துட்டு பலனில்லாத போல் நம்ம போயிடலாம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஐம் டாக்கிங் அபவுட் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற மாதிரி உள்ளான மனிதன் பலவீனமாகறதுக்கு என்னென்ன காரியங்கள், வாட் ஆர் த ஓப்பன் டோர்ஸ். நல்ல ஒரு நாள் நல்ல பலமுள்ளவர்களாக விசுவாசத்தில் பேசி தைரியமாக பேசி உற்சாகமாக இருந்து அப்படியே அடுத்த நாளே பலனே இல்லாமல் சோர்ந்து போய் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சில சமயத்தில் அப்படியே ஒரு இது இருக்கும், டிப் இருக்கும். அது எதனால் வருது? நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் நான் 3 திங்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை இன்றைக்கு தான் நான் சொல்லணும்னு இருந்தேன், பட் ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்தில் இதை ஷேர் பண்ணும்படியாக கிருபை சொல்லியிருந்தார். ஸோ லெட் மீ ஷேர் குவிக்லி. முதலாவது என்ன என்றால், நம்ம என்ன காரியத்தை பார்க்குறோம் ரொம்பவே முக்கியம். நம்ம என்னென்ன காரியங்களை பார்க்குறோம் என்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏனென்றால் நம்ம கண்களை ஒன்று பார்க்கும்போது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம மனசில் அது பதிந்திருது. இட் கேன் பி குட் ஆர் பேட். நம்ம என்ன காரியத்தை பார்க்குறோமோ அப்படியே நம்ம மனத்தில் பதிந்துட்ட பிறகு அதனுடைய விளைவுகள் வில் கைண்ட் ஆஃப் காஸ் ஹோப்லெஸ்னஸ். சம்டைம்ஸ் நம்ம தவறான காரியங்கள், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டர்ட்டி திங்ஸ், அதை பற்றி சொல்லலை. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் உலக பிரகாரமான காரியங்கள் யூடியூப்பில் டக்குன்னு ரெக்கமெண்டேஷன் வரும் மாதிரி வரும், உடனே அதை கிளிக் பண்ணுறது. காசிப் திங்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ராமேட்டிக் நியூஸ், அப்படியே ஒரு பேட் இன்சிடெண்ட்டு, அந்த மாதிரிலாம் அப்படியே ஓப்பனாக அவங்க நியூஸில் சில சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் பேப்பர் ஆர் ஈவன் ஆன்லைனில் அப்படி பார்க்கும்போது அப்படியே நம்ம மனதில் அது அப்படியே பதிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் நம்ம ரொம்ப ரொம்ப காஷியஸாக ஏனோ தானோ ரிலாக்ஸ்டாக இல்லாமல் நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்றது இட் இஸ் அவர் லைஃப். நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய இருதயம், நம்ம அதை பாதுகாத்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, நம்ம தான் வாட்ச்மேன். ஸோ நம்ம என்ன காரியங்கள் மற்றவங்க உடனே இது பாருன்னு சொன்னால் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது பார்த்தியான்னு கேட்டாக்கா இல்லைன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. நிறையா யங் பீப்புளுக்கெலாம் பீப்புள் வில் டெல், ஹவ் யூ சீன் தட்? நோ, ஐ ஹவ் நாட் சீன் இட். இட்ஸ் ஓகே. அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, நானும் பார்க்கணும். யூ டோன்ட் ஹேவ் டு பி அந்த ப்ரெஷர். ஸோ பார்க்குறது வி ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ். என்ன காரியங்களே நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒன்ஸ் வி சீன், நெக்ஸ்ட் திங் இஸ் நம்ம என்ன யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு சீயிங், நெக்ஸ்ட் திங்கிங். அந்த பார்த்த காரியத்தை நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு பேட் ஆக்சிடெண்ட்டோ ஒரு பிளட் ரிலேட்டட் அந்த மாதிரி பார்த்துட்டோன்னா மனசில் ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஆகிடுமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட் நியூஸை பார்த்தோன்னே வெளியில் சொல்லலாம், இல்லை எனக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல, எனக்குலாம் அது பழக்கம் இல்லை. நோ, சப்கான்ஷியஸ்லி உங்கள் மைண்டில் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ எனக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு பேட் சீரியல் சிட்காம் ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி, ஐயோ என்னையும் கொடுமைப்படுத்திடுவாங்களோ, இல்லைன்னா நிறைய இந்த மாதிரி ஃபயரிங், கம்பெனியில் ப்ராப்ளம், அந்த மாதிரி பார்க்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்கும். ஐயோ எனக்கும் அந்த மாதிரி ஆகிடுமா. பேக் ஆஃப் த மைண்ட் அந்த திங்கிங், பார்க்குறது நிமித்தம் அந்த தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ திங்கிங்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ என்ன நான் யோசிக்கிறேன், இதை நான் யோசிக்கணும் அவசியம் இல்லை, இது உண்மை இல்லையே, இது என் கற்பனை தானே, அதை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை கொடுத்து அதை நிறுத்தி கொள்ளலாம். மூன்றாவதாக, இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால இன்னொன்று சொல்லிடுறேன். உங்கள் யூடியூப்ஸ் எஸ்பெஷலி ஓல்டர் ஜெனரேஷன் உங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரே காரியத்தை பார்க்குறதுனால திருப்பியும் அவங்களுடைய ஆல்காரிதம் அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டு அது ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் நினைப்பீங்க உலகத்தில் இது ஒன்று தான் நடக்குது, வேறு எல்லாமே மூழ்கி போகுது, எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நாங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக இருக்கும். புது காரியம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன புது இம்ப்ரூவ்மெண்ட், அதை தான் நாங்கள் பார்க்குறதுனால நாங்கள் எங்களுடைய நியூஸ் சேனல்ஸ், எங்களுடைய நியூஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்காக இருக்கும். எவ்ரிடே வாட் இஸ்
இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ பி காஷியஸ். நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி அது மாதிரிலாம் இருக்குது. வாட்ச் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அது ரிப்பீட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறதுல கேர்ஃபுல்லாக இருங்க, யோசிக்கிறதுல கேர்ஃபுல்லாக இருங்க, மூணாவது பேசுகிறதுல கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டும் தவற விட்டுட்டோம், ஆட்டோமேட்டிக்காக தீங்கான காரியங்களே பேசி வரும்போது அதுக்கே நம்ம ஜீவன் கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பலனை நம்ம இழந்து போயிடுறோம். அந்த பலத்தை நம்ம உற்சாகப்படுத்திக்கணும், நம்ம பலத்தில் இடை கட்டிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராமிசஸ் தட் யுவர் வேர்ட் இஸ் அ ஸ்ட்ரென்த் டு அஸ். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பலனாக இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ராஜா, இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நீர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து காத்துக்கணும். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Have a blessed day. Have a wonderful day. God is with you. Be blessed.